ready. Karunakara Surindra Guruvarya Padambujam Navanita Natottamsam Guru Pankti Shriyan Numaha. Okay, so 21, 22 and 23 kids உங்களுக்கு இன்னையோட செஷன் எதை பத்தின்னு தெரியுமா? எஸ், அண்ணன் திருமன் பத்தி. சூப்பர், நல்லா சொல்றியே, வெரி நைஸ். எனிபடி எல்ஸ்? துவாதச திருமன். ஓகே, வெரி நைஸ். இப்ப திருமணம் இட்டுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? குளிச்சுட்டு தானே திருமணம் இட்டுக்கணும், கரெக்டா? சோ ஸ்நானம் அண்ட் திருமண் காப்பு அப்படிங்கிறது செஷனோட பேரு. இப்ப 21 and 22 பேட்சஸ்க்கு ஸ்நானம் அண்ட் திருமண் காப்புன்னு ஒன்று பண்ணியிருக்கோம் ஏற்கனவே பேசிக்கா. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு மச் பீப்புள் ரிமெம்பர், பட் இன்னைக்கு நம்ம பண்ண போறது கொஞ்சம் டீடைல்டா பண்ண போறோம். ஸோ 23 பேட்சுக்கு ஃப்ரம் த ஸ்கிராச் பண்ணுவோம். 21, 22க்கு இதுல பார்ஷியலி சில விஷயங்கள் தெரியும், பட் எல்லாருக்குமே நிறைய புது விஷயங்கள் இதுல இருக்கு. சரியா? ஸோ ஆரம்பிக்கலாம். நம்ம எத்தனை பேர் இருக்கே நீங்க 21 and 22 கிட்ஸ்? இல்ல சக்ரேஷ் 22, ஆத்ரே கிருஷ்ணன், அதுலா 21, ரங்கப்பிரியா 21, ஸ்ரீகிருஷ்ணன் 21, ஸ்ரீநரசிம்மன் 21, ஸ்ரீ யவனிகா 22. ஓகே, அப்படின்னா உங்களுக்கு நான் கொஸ்டினே கேட்டு விடுறேன். ஸ்நானம்னா என்னமா? நிறைய 21 and 22 கிட்ஸ் இருக்கேன். வாட் டு யூ மீன் பை ஸ்நானம்? குளிக்கிறது. அழகா சொல்றேன், குளிக்கிறது. ரைட். சோ எப்படி குளிக்கணும்? ஏதாவது பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா போன வருஷம் படிச்சதுல? சூப்பர், ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி குளிக்கணும். புண்டரீகாக்ஷாய நமஹ சொல்லி குளிக்கணும். வெரி நைஸ். எனி அதர் பாயிண்ட்? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். கரெக்ட், ஆழ்ந்து குளிக்கணும். ஓகே, 23 பேட்ச் குழந்தை நீ ஆல்ரெடி சொல்ற, ரொம்ப சந்தோஷம். ஓகே, போன வருஷம் நம்ம படிச்சதுல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அதை அப்படியே ஞாபகப்படுத்துறேன். இப்போ முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் நம்ம. ஸோ இது பார்ட் 1 ஆஃப் ஸ்நானம் அண்ட் திருமண் காப்பு. 2 செஷன் எடுக்கணும் இதுக்கு, நம்ம அப்பதான் ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஸோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்நானம், டைப்ஸ் ஆஃப் ஸ்நானம், திருமண் காப்பு, அப்புறம் துவாதச மூர்த்திகள். இந்த 4 விஷயம் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ ஸ்நானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, குளிக்கிறது, நீராடுறது, தீர்த்தாமாடுதல். ஓகே, ஸ்நானம் அப்படின்னா தீர்த்தாமாடுறது. ஸ்நானம் பண்றது அப்படிங்கறது பெரியவாள்லாம் வைதிகாள்லாம் எப்படி சொல்லுவான்னு கேட்டா தீர்த்தாமாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு நம்ம குளிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, ரொம்ப சிம்பிள். ரொம்ப லேசியா ஃபீல் ஆச்சுன்னா குளிச்சா லேசினஸ் போகும் இல்லையா? சோ ஆலசியம் போறதுக்கு, லேசினஸ் போறதுக்கு குளிக்கிறோம், அது பேசிக். இன்னொரு விஷயம் இருக்கு, விழுப்பு போறதுக்கு நம்ம குளிக்கணுமா. விழுப்புன்னா என்னன்னு கேட்டா, இந்த ஓல்டு க்ளோத்ஸ், அதாவது ஒரு நாள் ராத்திரி நம்ம சில வஸ்திரங்களை எல்லாம் போட்டுண்டு, சில க்ளோத்ஸ் எல்லாம் போட்டுண்டு, நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டு தூங்க போறோம்னு வச்சுப்போம். இப்ப மறுநாள் காலத்தால எழுந்தா அது விழுப்பு அப்படின்னு ஒரு பேரோட வந்து விடுறது, அது விழுப்பாயிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த க்ளோத்ஸை வந்து நம்ம குளிச்சுட்டு தோச்சி போட்டுண்டாதான் அது சுத்தமாறுது, திருப்பி பியூர் ஆறுது. இப்ப குளிச்சுட்டு அதே க்ளோத்ஸை திரும்பி போட்டுட்டோம்னா அது ராங். ஏன்னா இப்ப அந்த க்ளோத்ஸ் வந்து விழுப்பாயிடுது. இப்ப மறுபடியும் படுக்கையில போய் படுத்துக்கிறச்சே, ராத்திரி படுக்கையில படுத்துக்கிறச்சே வேணா அதை போட்டுக்கலாம், பட் அதர்வைஸ் அது போட்டுக்கூடாது. ஆல்சோ இந்த பெட் படுக்கைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து நம்ம காட்டன் பிளாங்கெட், பெட்ஷீட் எல்லாம் போட்டுன்னு படுத்துக்கிறோம் ராத்திரி, ஏன்னா அது சாஃப்டா இருக்கு, நன்னா இருக்கு, தட் இஸ் நைஸ். அதே மாதிரி காட்டன் போர்வை போத்திக்கிறோம், தட் இஸ் ஆல்சோ நைஸ். இப்ப என்ன பண்ணணும்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காட்டன் பெட்ஷீட், காட்டன் போர்வை, காட்டன் பில்லோ கவர் இதெல்லாம் எடுத்து மடிச்சு உள்ள வச்சிடணும், ஒரு இடத்துல தனியா வச்சிடணும். குளிச்சுட்டு வந்து அதை தொடக்கூடாது. திருப்பி ராத்திரி படுத்துக்க போறச்சுதான் அதை தொடணும். அப்ப பெட்டு மேல எதை கவரிங்கா போடுறது அப்படின்னு கேட்டா, அப்போ
வெல்வெட்லயோ இல்ல சாட்டின்லயோ இல்ல உல்லுலயோ நம்ம ஏதாவது ஒரு பெட்ஷீட்டை வாங்கி அது மேல கவர் பண்ணலாம். டியூரிங் த டே அது மேலதான் உட்காரணும். அத இந்த பழசா ராத்திரி போட்டுண்ட அந்த காட்டன் போர்வை, காட்டன் பெட்ஷீட்டு அது மேல எல்லாம் படக்கூடாது குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம். சரியா? ஏன்னா அதெல்லாம் விழுப்பு. அதுக்கு விழுப்புன்னு பேர். ஓகேவா? விழுப்புனா விழுத்து போடுறதுன்னு அர்த்தம். அதாவது டு ரிமூவ் அண்ட் டிஸ்கார்ட் அப்படின்னு அர்த்தம். டெக்னிக்கலி வாட் வி மீன் டு சே இஸ், ராத்திரி எதை யூஸ் பண்றோமோ தட் ஷுட் நாட் பி யூஸ்ட் அகெயின் ஆஃப்டர் ஹேவிங் அ பாத். அதனால விழுப்ப ஒழிக்கிறதுக்கு, டு கெட் ரிட் ஆஃப் விழுப்பு நம்ம ஸ்நானம் பண்றோம். கிளியர் ஆயிட்டா என்னம்மா குழந்தைகளா? கிளியரா? ஓகே. அடுத்து கொஞ்ச நாளைக்கு கழிச்சு கொஸ்டின் கேட்பேன். விழுப்புனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அதனால ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுருங்க. இப்பயே நோ டவுட்னா மேல போறோம். சொல்லு. யாருமா? அத்துலாவா? விழுப்புக்கு விழுப்புக்கு யார் விழுப்புன்னு பேர் வச்சாளா? தெரியலம்மா. யாராவது பெரியவா பேர் வச்சிருப்பா. யார் வச்சான்னு எனக்கு தெரியல. விழுப்புனா விழுத்து போடுறது விழுப்பு, அதுதான் அதுக்கு அர்த்தம். யார் பேர் வச்சான்னு தெரியல. பெரியவாள்லாம் அந்த கான்செப்ட் வரைச்சே அவளோட பேச்சிலேயே அது வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தை. சரி. ஸோ வாட் இஸ் விழுப்பு அப்படிங்கறத இப்ப பார்த்துட்டோம். விழுப்பு விழுப்ப கழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்நானம் பண்ணணும். அதுதான் நெசசிட்டி டு டேக் பாத். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த அனுஷ்டானம் பண்ணணுமானாலும் அதுக்கு ஸ்நானம் பண்ணியே ஆகணும். ஸ்நானம் பண்ணினாவிட்டு தான் எந்த விதமான அனுஷ்டானத்துக்கும் நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி வருது. அனுஷ்டானம்னா என்ன? சம்திங் தட் வி பிராக்டிஸ், சம்திங் தட் வி ஃபாலோ. லைக் பெருமாளுக்கு விளக்கேத்துறதோ, பெருமாளுக்கு ஆராதனை பண்றது, பெருமாளுக்கு ஸ்தோத்திரம் சொல்றது, அந்த மாதிரி பல விஷயங்கள். பெருமாளுக்கு பண்ண வேண்டிய எந்த விஷயமா இருந்தாலும் அது குளிச்சுட்டு தான் பண்ணணும். ஃபார் தட் மேட்டர் நம்ம ஏதாவது சாப்பிடணும்னா கூட குளிச்சுட்டு சாப்பிடுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். சரியா? எஸ்பெஷலி இப்ப இந்த பேட்ச்ல எத்தனை பூனல் போட்ட குழந்தைகள் இருப்பேன்னு எனக்கு தெரியல. பட் பூனல் போட்ட குழந்தைகளா இருந்தா சந்தியாவந்தனம் பண்ணிட்டு ஏதாவது சாப்பிட்டா பெஸ்ட். ஸோ கார்த்தால எழுந்து சமுத்தா குளிச்சு சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். கேர்ள்ஸா இருந்தாலும் குளிச்சுட்டு சாப்பிடுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. தட் வில் கெட் யூ இன் டு வெரி குட் ஹேபிட். இப்போ ஹாலிடேஸ்ல என்ன ஆயிடும், சம்டைம்ஸ் ஸ்கூல் இல்லைன்னா நம்மளாம் கொஞ்சம் லேட்டா எழுந்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். லேட்டா எழுந்துப்போம். லேட்டா எழுந்து அப்புறம் லேட்டா எழுந்தோனாலே லேசினஸ் வந்துடும். கார்த்தால இருந்தாலும் சுறுசுறுப்பு இருக்கும் இல்லையா? கார்த்தால எழுந்துக்கலன்னா எழுந்துக்கச்சேவே லேசியா தான் ஃபீல் ஆகும். அதுக்கு மேல இன்னும் லேசியா நம்ம குளிக்காம சுத்தின்னு இருப்போம். கொஞ்ச நாள் குளிக்காம சுத்தி பாலை சாப்பிட்டுருவோம், சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருவோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபார்ம் ஹேபிட்ஸ் வென் யூ ஆர் யங். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, கார்த்தால் எழுந்து சமுத்தா பல்ல தேய்ச்சி குளிச்சிருக்கும். அதுக்கப்புறமா பால் சாப்பிட்டுக்கலாம். சூப்பர் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும், எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆகும், பாசிட்டிவா ஃபீல் ஆகும். அப்புறம் ஹாலிடேவா இருந்தாலும் உங்களால நிறைய பண்ண முடியும். நிறைய விளையாடலாம், நிறைய நீங்க டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். இப்ப ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு, ஸ்கூல் ஸ்டடீஸ் அதெல்லாம் இல்லாம பல விஷயங்கள் நீங்கலாம் பண்ணிட்டு இருப்பேன் இல்லையா? நிறைய கிளாஸஸ் போவேல், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவேல், எல்லாமே பண்ணலாம். பட் இன் அ மோர் எனர்ஜெட்டிக் வே. இப்ப லீவ் நாள்லாம் லேசியா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்த லேசினஸ் ஓட்டுறதுக்கு பெஸ்ட் வழி என்ன? கார்த்தால இருந்து ஸ்நானம் பண்றது. ஸோ இஃப் யூ ஹாவ் அ ஹேபிட் தட் யூ வில் நாட் ஈட் எனிதிங் வித்வுட் அ பாத், then you can get rid of all kinds of laziness in life. and இந்த பிராக்டிஸை குட்டி வயசுல ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. பெரியவாளாக பிராக்டிசஸ்லாம் சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆல்வேஸ் ஃபார்ம் குட் ஹேபிட்ஸ் when you are young. ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு சாப்பிடுறது அப்படின்னு வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அம்மா அப்பா கிட்டயும் சொல்லுங்க. அம்மா அப்பா எல்லாமும் ரொம்ப ஹாப்பியா ப்ரௌடா ஃபீல் பண்ணுவா. இவ்வளோ தார்மிகமா நம்ம குழந்தை இருக்கே, இவ்வளவு சமுத்தா இருக்கே அப்படின்னு தான் நினைச்சுப்பா. பட் சீக்கிரம் குளிச்சிடணும். சும்மா அப்படி சுத்தின்னு இருக்க கூடாது பட்னியா. அப்புறம் அம்மா அப்பா எல்லாம் பேடா ஃபீல் பண்ணுவா. ஸோ ரைட் பிராக்டிஸ் ரைட் டைம்ல பண்ணணும். எழுந்து குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிடணும். சரியா? ஸோ அனுஷ்டானம் அப்படிங்கிறது ஸ்நானத்துக்கு அப்புறம் தான் வரணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கிறதுக்காக இதை சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் மெயின் அனுஷ்டானம் என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாளை போய் சேவிச்சுட்டு ஏதாவது ஆகாரம் பருகிறது. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிடுங்க. அதுதான் அதனுடைய ரெலவன்ஸ்.
ஓகே. சோ எப்ப நம்ம ஸ்நானம் பண்ணாலும் பெருமாளை நினைச்சுண்டு நம்ம ஸ்நானம் பண்ணணும். கங்கா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணலாம். ஏன்னா ஜென்ரலி கங்கை நதியில ஸ்நானம் பண்றது ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவா. சோ கங்கா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணுவோம். உங்க வயசுக்கு அத்தனை சொன்னா போறோம். புண்டரீகாட்சாய நமஹ கண்டிப்பா சொன்னோம், அதுக்கு தனி ஸ்லைடு போடுறீங்க, அது அப்புறம் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, கண்ட சமயத்துல ஸ்நானம் பண்ணக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு ரொம்ப சுஸ்தா இருக்கு, ஃபீலிங் லேசி, லெட் மீ ஹேவ் அ பாத் அப்படின்னு போய் குடிக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. அதே மாதிரி அர்த்த ராத்திரிக்கு எல்லாம் ஸ்நானம் பண்ணக்கூடாது. சோ ஒன் மஸ்ட் நாட் பேத் ஆஃப்டர் ஈட்டிங் ஆர் டியூரிங் மிட் நைட், அது ரொம்ப முக்கியம். இப்ப ஸ்நானம் எப்படி பண்றது? இப்ப அச்சு திஷ்டி சொன்ன மாதிரி the best way to have bath is ஒரு flowing waterல நதியில ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி, இல்ல அந்த நதியினுடைய பிரவாகத்தை ஃபேஸ் பண்ணி, அதோடைய ஃப்ளோவோட டைரக்ஷன்ல அவகாகன ஸ்நானம் பண்ணணும். அவகாகன ஸ்நானம்னா நன்னா முழுகி குளிக்கணும், அதுதான் பெஸ்ட் வே. அப்படி அது பண்ண முடியல அப்படின்னா ஸ்டாக்னேட்டட் வாட்டர் பாடிஸ் லைக் பாண்ட்ஸ், லேக்ஸ் அதெல்லாம் இருக்கும். ரிவர்லாம் ஃப்ளோயிங் வாட்டர் இல்லையா? இப்ப பாண்டோ லேக்கோ இருந்தா அது ஒரு ஏரியால கன்ஃபைன்டா இருக்கும், ஆனா அதுவும் ஒரு நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் தான். ஸோ அங்கேயும் குளிக்கலாம், அங்கேயும் அவகாகன ஸ்நானம் தான் பண்ணணும். அதுவும் கிடைக்கல அப்படின்னா கணத்துக்குள்ள இறங்கி ஸ்நானம் பண்ணலாம். இந்த நடவாப்பி அப்படின்னு இந்த மாதிரி படிக்கட்டோட இறங்கி குளிக்கிற கிணறுலாம் இருக்கும், அங்க குளிக்கலாம். அதுவும் முடியல அப்படின்னா நம்ம பாத்ரூம்லயே தலையில தண்ணி கொட்டி குளிக்கலாம். இது இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது அப்படின்னு ஸ்டெப் வைஸ் கொஞ்சம் குறைச்சுட்டே வரும். ஏன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். இப்ப தினம் தானே நம்ம என்ன காவேரி கரையில வாழறோம் போய் அங்க போய் குளிக்கிறதுக்கு, இல்ல கங்கா கரையில வாழறோமா? இல்ல. ஸோ நம்மளுக்கு ரிவர் பேங்க்ல இருக்கிற பாக்கியம் இல்லை, அதனால அங்க குளிக்க முடியாது. இல்ல ஏதாவது பாண்டு லேக்கு அதெல்லாம் இருக்கா, நம்ம பார்த்து பக்கத்துல ஏதாவது லேக் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. இல்ல இருந்தாலும் டெய்லி போய் குளிக்க முடியாது, பிராக்டிகலி நாட் பாசிபிள், விட்டுருவோம். நம்ம ஆத்துல கிணறு இருக்கா, கிணறு இருந்தா குளிக்கலாம். கிணறு இல்லைன்னா அப்ப கிணறும் இல்லையா, அப்ப என்ன பண்றது? சரி பாத்ரூம்லயே குளிக்கலாம், நோ ப்ராப்ளம். தள்ள தண்ணி கொட்டியாவது குளிக்கலாம். அவகாகன ஸ்நானம் பண்ண முடியாது, மூழ்கி குளிக்க முடியாது. சோ தலையில தண்ணி கொட்டி குளிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்றது. சாஸ்திரம் வெரி கைண்ட். நம்மளுக்கு இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது அப்படின்னு பெட்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இட் இஸ் நாட் ஈவன் பாசிபிள் ஃபார் எவ்ரிபடி டு ஹேவ் a head bath every day. இப்ப கேர்ள்ஸ் எல்லாம் இருந்தானா லாங் ஹேர் இருக்கும், தினம் தலை குளிச்சானா எப்படி தலை வளரும்? அப்புறம் 7:30 ஸ்கூல் பஸ் பிடிக்கணும்னா எப்படி நம்ம தலை குளிச்சுட்டு டெய்லி போக முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ என்ன பண்ணணும்? தலைக்கும் குளிக்க முடியலன்னா தலையை கட்டிண்டு வெறும் உடம்புக்காவது குளிச்சுக்கலாம். புண்டரீகாட்சாய நமஹ அப்படின்னு சொல்லி தலையில புரோக்ஷனம் பண்ணிட்டு குளிச்சுக்கலாம் டெய்லி. சரியா? அதுதான் நம்ம பண்றோம். தட் இஸ் வாட் வி பிராக்டிகலி டூ, விச் இஸ் பர்மிட்டட் பை த சாஸ்திராஸ். பட் சாஸ்திரம் என்ன சொல்லணும்னு கேட்டா, நம்மளுக்கு பெஸ்ட் ஆப்ஷனை முதல்ல சொல்லிடும். ஏன் சொல்றதுன்னா, என்னைக்காவது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்ப சப்போஸ் we are going to Coorg or we are going to Haridwar. இப்ப ஹரித்வாருக்கு போறச்சே கங்கை நம்மளுக்கு கிடைக்கிறது, கங்கை கரையில் நம்ம இருக்கோம். ஸோ அன்னைக்கு கங்கையில போய் அவகாகன ஸ்நானம் பண்ணணும். ஸோ எப்ப பெட்டர் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கோ அப்ப அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்ப சப்போஸ் நம்ம சேலையூருக்கு போறோம், அங்க நம்மளுக்கு கார்த்தால அங்க போகும்படியா இருக்கு, அங்க நம்ம நட்டவாப்பியில மூழ்கி குளிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அதை ட்ரை பண்ணணும். அப்கோர்ஸ் குழந்தைகள் எல்லாருக்கும் பிராக்டிக்கலா ஒண்ணு சொல்றேன், இதெல்லாம் பெரியவாளை பக்கத்துல வச்சுட்டு அம்மா அப்பா அலோவ் பண்ணாதான் பண்ணணும். இல்லைன்னா சும்மா போய் நதியில குளிக்கிறேன், பாண்ட்ல குளிக்கிறேன், கிணத்துல குளிக்கிறேன் நீங்களா எதுவும் ஆரம்பிக்க கூடாது. சேஃப்டி இஸ் பேரமவுண்ட். ஸோ பெரியவா பக்கத்துல வச்சுட்டு பெரியவாளுடைய நிரீட்சணத்துல பெரியவா நம்மளை கவனிச்சுட்டு இருக்கிறச்சே அவ பர்மிட் பண்ணாதான் இதை பண்ணணும். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு அவேர்னஸுக்கு சொல்றேன். பெரியவாளா நீங்க ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டா யூ கேன் ஃபாலோ இல்லையா? அதுக்காக தான் மெயினா இந்த லெசன். ஸோ இதான் ஸ்நானம் ஆஸ் பர் சாஸ்திராஸ். எப்பவுமே அவகாகன ஸ்நானம் மூழ்கி குளிக்கிறதுங்கிறது தான் ஐடியல். இப்போ முக்கியமா பண்ண வேண்டியது என்ன? இப்ப நீங்க சொன்னதுதான், ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி குளிக்கணும். எங்க குளிக்கிறதா இருந்தாலும் பாத்ரூம்லயே குளிக்கிறச்ச ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி குளிங்கோ, அது ரொம்ப ஈஸி. அது டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணலாம். பெருமாளை நினைச்சுண்டு குளிங்கோ, கங்கா கங்கான்னு சொல்லுங்கோ, புண்டரீகாட்சாய நமஹன்னு சொல்லுங்க, அது போரும். இது நீங்க பண்ணேல்னாலே பெஸ்ட் ஸ்நானம். சரியா? அடுத்தது திங்ஸ் டு பி அவாய்ட்
சில விஷயங்கள் நம்ம பாத்ரூம்லயே குளிக்கிறச்சேவே ஞாபகம் வச்சுட்டு பண்ணணும். என்னன்னா தலையில குளிக்கிறச்சே வாயை திறந்து வச்சுக்க கூடாது. தலையிலேருந்து குளிக்கிறச்சேவும் சரி, வெறுமை குளிக்கிறச்சேவும் சரி, வாயை திறந்து வச்சுட்டு அப்படின்னு குளிக்க கூடாது. ஏன்னா வாயில தண்ணி பட்டு அது நம்ம உடம்பு மேல பட்டு கொடுத்துனா அது எச்சல் ஆயிடும். ஸோ நம்ம அந்த மாதிரி எச்சல் விழுப்பு எல்லாம் போக்குறதுக்கு தானே குளிக்கிறோம். அப்புறம் வாயை திறந்து வச்சுன்னு குளிச்சுட்டோம்னா அந்த ஜலம் உள்ள விழுந்துருச்சுன்னா எச்சல் திருப்பி வந்து விடுறது இல்லையா நம்மளுக்கு. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் கீப் யுவர் மவுத் ஓப்பன் வைல் பேதிங். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி டோன்ட் பேத் ஆஃப்டர் ஈட்டிங் ஆர் டியூரிங் மிட் நைட். இப்போ அனுஷ்டானத்துக்குன்னு பண்ற ஸ்நானங்கள் சமைக்கணும். 3 விதமான ஸ்நானங்கள் சொல்லியிருக்கு. பிராத ஸ்நானம் அப்படிங்கிறது கார்த்தால நம்ம பண்ணக்கூடிய ஸ்நானம். அது எல்லாருமே தினமே பண்றதுதான், பண்ணணும் கட்டாயம். அதுக்கப்புறம் பெரியவாள்லாம் மாத்தியானிக ஸ்நானம்னு ஒண்ணு பண்ணுவா. மத்தியானம் ஒரு தடவை குளிப்பா. மாத்தியானிகம் பண்றதுக்கு முன்னாடி மாத்தியானிகம்னு ஒரு ஆக்ஷன் பண்ணுவா. பூனல் போட்ட பாய்ஸ்க்கு தெரியும். அது ஆஃப்டர்நூன் பிரேயர். அதை பண்றதுக்கு முன்னாடியும் குளிப்பா. அதுதான் மாத்தியானிக ஸ்நானம். இப்ப சில சமயத்துல சில முக்கியமான காரியங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு செப்பரேட் ஸ்நானம் பண்ணுவா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கிரகணம் வந்ததுன்னா அந்த கிரகண காலத்துல குளிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஏன் குளிக்கணும் அப்படின்னு கேட்டா, கிரகண காலத்துல ஸ்தோத்திரம் சொல்றது, ஜபம் பண்றது, திருவாராதனம் பண்றது இதெல்லாம் ரொம்ப விசேஷம். சோ அந்த சமயத்துல ஒரு கிரியையை நம்ம பண்ணணும், ஒரு காரியத்தை நம்ம பண்ணணும். சோ அந்த காரியத்துக்கு அங்கமா ஒரு ஸ்நானத்தை பண்றோம். அதுதான் கிரியாங்க ஸ்நானம்னு பேரு. அது ரொம்ப ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்ல தான் வரும், ஒரு நிமித்தத்தை ஒட்டி தான் வரும். அதனால அதுக்கு நைமித்திகம்னு பேரு. அதாவது pertaining to some specific occasion when we have a bath, it is called as kriyanga ஸ்நானம். ஃபார் எக்ஸாம்பிள், கிரகணத்துல நம்ம பண்ணக்கூடிய ஸ்நானம். சரியா? இப்ப அதை தவிர ஸ்நானம் சப்தவிதம்னு சொல்லியிருக்கு. 7 டைப்ஸ் ஆஃப் ஸ்நானம் இருக்கு. அண்ட் 2 பிராக்டிக்கல் டைப்ஸ் ஆஃப் ஸ்நானமும் அதோட சேர்ந்து சொல்றா. அது வந்து இந்த 2 பிராக்டிக்கல் டைப்ஸ் ஆஃப் ஸ்நானம்ங்கிறது சம் காம்பினேஷன்ஸ் ஆஃப் தீஸ் 7 தான். ஸோ மெயினா ஸ்நானம் சப்தவிதம்னு சொல்லியிருக்கு. ஸோ அது என்னென்ன ஸ்நானம், ஒரு ஸ்நானமும் எந்த மாதிரி அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். வாருண ஸ்நானம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி அவகாஹன ஸ்நானம் பண்றது, இம்மர்சிங் இன்டு வாட்டர் இன் ஃபுல். சரியா? ஸோ அதுல வந்து என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டா, எந்த நதியில நம்ம குளிச்சாலும் கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு அப்படின்னு சொல்லி குளிக்கணும். அதாவது இப்போ நான் குளிக்கிற இந்த ஜலத்துல, இந்த தீர்த்தத்துல கங்கை, யமுனை, காவேரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து எல்லாம் வந்து இருக்கட்டும். அது சாநித்தியத்தை கொடுக்கட்டும் இந்த ஜலத்துக்கு. அந்த நதிகளுடைய சாநித்தியம் இந்த தீர்த்தத்துக்கும் வரட்டும். அது அவ்வளவு பியூரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி குளிக்கிறது. அந்த மாதிரி கங்கையை பத்தின சில பாசுரங்கள்லாம் எழுதியிருக்கேன். அது பரவாயில்ல, அது உங்களுக்கு ரெலவென்ட் இல்லை. ஜஸ்ட் இந்த ஸ்லோகத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாருண ஸ்நானம் இஸ் நத்திங் பட் ஆல் தட் வி ஸ்போக் அபவுட் டில் நவ். எப்படி அவகாஹன ஸ்நானம் பண்ணணும் நதியில அப்படிங்கிறது தான் வாருண ஸ்நானம். அடுத்தது ஒண்ணு இருக்கு, அதுதான் மந்திர ஸ்நானம்னு பேரு. இந்த மந்திர ஸ்நானம்ங்கிறது தான் ரொம்ப சூப்பரான ஸ்நானம். அது என்ன பண்ணணும்னு கேட்டா, ஃபுல்லா குளிக்க முடியலன்னா இப்படி கொஞ்சம் ஜலத்தை எடுத்து தலையில புரோக்ஷணம் பண்ணிக்கணும். புரோக்ஷணம் பண்ணிட்டு சில மந்திரங்கள்லாம் ஸ்பெசிபிக்கா சொல்லி தருவா. இப்ப பூனல் போட்ட பாய்ஸ்கெல்லாம் பெரியவாள்லாம் அவளோட ஆச்சாரியன் மந்திர ஸ்நானத்துக்குன்னு ஒரு மந்திரம் சொல்லி தருவா. அவள்லாம் அந்த மந்திரத்தை சொன்னா மந்திர ஸ்நானம் ஆயிடும். இப்ப மத்தவாள்லாம் என்ன பண்றது, இப்ப கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்றது, இல்ல பூனல் போடாத பாய்ஸ் எல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டா, ஹவு டு டூ மந்திர ஸ்நானம்னு கேட்டா, அதுக்கு ஒரு பாசுரம் இருக்கு. அதுதான் பெருமாள் திருமொழியில வர இந்த பாசுரம். தோடுலா மலர் மங்கை தோளினை தோய்ந்ததும் சுடர்வாளியால் நீடு மாமரம் செற்றதும் நிறை மேய்த்ததும் இவையே நினைந்து ஆடி பாடி அரங்கவோ என்றழைக்கும் தொண்டரடி பொடி ஆடனாம் பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே அப்படின்னு இது வந்து பெருமாள் திருமொழியில வர பாசுரம். இந்த பாசுரத்தை சொல்லி ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிட்டு புண்டரீகாட்சாயனமா சொல்லிட்டா மந்திர ஸ்நானம் ஆறது ஆயிடுறது. கேர்ள்ஸ் எல்லாம் பொதுவா மந்திர ஸ்நானம் பண்றச்சே அந்த புரோக்ஷணம் பண்ணிக்கிற வாட்டர்ல கொஞ்சோண்டு மஞ்ச பொடிய கலந்து புரோக்ஷிச்சுக்கணும். சரியா? இந்த மந்திர ஸ்நானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றோம்னா, மெனி அ டைம்ஸ்
எங்கேயாவது நம்ம போயிட்டு வரோம், நம்மளுக்கு கொஞ்சம் அசுத்தமா ஃபீல் ஆகுதுன்னா ஃபுல்லாலாம் குளிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும் இருக்காது சொல்ல முடியாது. பட் மந்திர ஸ்நானம் கேன் ஆல்வேஸ் பி டன். எஸ்பெஷலி பாய்ஸ்க்குலாம் வந்து சந்தியாவந்தனம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் இம்பியூரா ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பா மந்திர ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க ஆச்சாரியால். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால மந்திர ஸ்நானத்தை அவசியம் பண்ணணும். பூணல் போட்ட புருஷர்களுக்கெல்லாம் மந்திர ஸ்நானத்துக்கு மந்திரம் இருக்கு, அது ஆச்சாரியன் சொல்லி தருவார். அவ அதை சொல்லி மந்திர ஸ்நானம் பண்ணிக்கலாம். அதோட சேர்ந்து இந்த பாசுரத்தையும் அவளும் சேவிக்கலாம். அப்கோர்ஸ் பூணல் போடாதவாளுக்கெல்லாம் இந்த பாசுரத்தை சொல்லி ஜலத்தை தலையில புரோக்ஷிச்சுட்டு புண்டரீகாட்சாய நமஹ சொன்னா அது மந்திர ஸ்நானமாக ஆகும். லேடிஸ்லாம் வந்து புரோக்ஷிக்கிற அந்த வாட்டர்ல கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி கலந்து புரோக்ஷிச்சுக்கணும். ஆச்சா. மூணாவது பார்த்திவ ஸ்நானம் அப்படின்னு பேர். இது எப்படி பண்ணணும்னு கேட்டா, திருமணம் இட்டுக்கிறதே ஒரு ஸ்நானம். திருமண 12 இடத்துல இட்டுக்கணும். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ திருமணம் இட்டுண்டு அந்த ஒரு திருமணுக்கும் இருக்கிற திருநாமத்தை சொன்னாலே அதுவே ஒரு விதமான ஸ்நானம். அதுதான் பார்த்திவ ஸ்நானம் அப்படிங்க. அடுத்தது ஆக்னேய ஸ்நானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்னன்னு கேட்டா, இந்த ஹோமம் பண்றா இல்லையா, சுதர்சன ஹோமம் பண்றா, இல்ல லட்சுமி நரசிம்ம ஹோமம் பண்றா, வராக ஹோமம் பண்றா, அது மாதிரி ஹோமம் பண்ண உடனே அந்த பஸ்மம் இருக்கும், அந்த ஆஷ் இருக்கும், அந்த கருப்பா ஒண்ணு இருக்கும் இல்லையா ஹோமம் முடிஞ்ச உடனே, அத வந்து திருமணிட்டுக்கிற 12 இடங்கள்ல இப்படி இட்டுண்டா அதுக்கு ஆக்னேய ஸ்நானம் அப்படின்னு பேர். சரியா? So applying the sacred ash of home agni at 12 places of the body just like thiruman and chanting the respective mantras. அந்த திருமணிக்கு என்ன மந்திரமோ என்ன திருநாமமோ அதையே சொல்லணும். பட் இந்த இடத்துல அக்னியினுடைய ஹோமத்தினுடைய பஸ்மத்தை இட்டுக்கணும். அடுத்தது வாயவ்ய ஸ்நானம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கு. அது என்னன்னு கேட்டா, ஒரு பசுமாடு நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நடந்து போன அந்த மண்ணை எடுத்து இட்டுக்கிறது. பசுமாடு நடந்து போச்சுன்னா அதோட அந்த ஹூவ்ஸோட மார்க் எல்லாம் இருக்கும் இல்லையா, so you will know where the cow has pressed the earth. அந்த இடத்துல இருந்து அந்த டஸ்ட் எடுத்து தடவிக்கிறது. that is called வாயவ்ய ஸ்நானம். அதுக்கப்புறம் திவ்ய ஸ்நானம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன திவ்ய ஸ்நானம் அப்படின்னு கேட்டா, சன்லைட் அண்ட் ரெயின்ஃபால் உடைய காம்பினேஷன்ல நம்ம நனையிறது. இப்ப டைரக்ட் ரெயின்ஃபால்ல நனையிறது வந்து அவ்வளவு ஸ்லாகனியம் கிடையாது. அதை வந்து டைரக்டா பருக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு, அது ஆச்சாரம் கிடையாது. ஆனா சன்லைட் இருக்கிறச்சே ரெயின்ஃபால்ல நம்ம நனைஞ்சிட்டோம்னா அதுவே ஒரு விதமான ஸ்நானம், அதுதான் திவ்ய ஸ்நானம். அதுக்கப்புறம் மானச ஸ்நானம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டா, ரொம்ப உடம்பு சரியில்லாத இருக்கா, பெட்ரிடனா இருக்கா, அவளுக்கு எழுந்து போய் மந்திர ஸ்நானம் கூட பண்ணிக்க முடியல, அவளுக்கு பிரஜையே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, வெறுமை அவளுக்கு நினைவு வரைச்சே, எப்பயாவது ஒரு சமயம் கான்சியஸ்னஸ் வரைச்சே பெருமாள் அவ நினைச்சுக்கிறா, அதுவே அவளுக்கு ஒரு பியூரிஃபிகேஷன். அதுதான் மானச ஸ்நானம் அப்படிங்கிறது. இப்போ இதுக்கப்புறம் இது 7 டைப்ஸ் ஆயிடுது. என்ன அந்த 7 டைப்ஸ்? லெட்ஸ் ரிவைஸ். ஸோ ஒரு நிமிஷம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாருண ஸ்நானம். அதுதான் வந்து நார்மல் டைப் ஆஃப் ஸ்நானம், அவகாகன ஸ்நானம், அதாவது மூழ்கி குளிக்கிறது. அடுத்தது மந்திர ஸ்நானம். மந்திர ஸ்நானம்னா எப்படி பண்ணும்? புரோக்ஷிச்சிக்கணும் ஜலத்தை தலையில, ஒரு மந்திரத்தை சொல்லி. அந்த மந்திரம் என்ன? பூணல் போட்ட புருஷாளுக்கு மந்திரம் சொல்லி தருவார் ஆச்சாரியன். அது இங்கே அடியன் சொல்லலை, அடியன் அது சொல்ல முடியாது, அதனால சொல்லலை. பட் பூணல் போட்டுக்காதவா எல்லாருக்கும், பூணல் போட்டவா எல்லாருமே இந்த பெருமாள் திருமொழி பாசுரத்தை சொல்லலாம், சொல்லி ஜலத்தை புரோக்ஷிக்கலாம். கேர்ள்ஸ்லாம் வந்து மஞ்சள் பொடியோட சேர்ந்து அந்த ஜலத்தை புரோக்ஷிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ரிவைஸ் பண்ணிட்டு டவுட் எல்லாமே எடுத்துக்கிறேன். சரியா? பார்த்திவ ஸ்நானம்ங்கிறது வந்து திருமண 12 இடத்துல உடம்புல இட்டுக்கிறது. அடுத்தது ஆக்னேய ஸ்நானம்ங்கிறது ஹோமத்தினுடைய பஸ்மத்தை உடம்புல 12 இடத்துல இட்டுக்கிறது. அப்புறம் வாயவ்ய ஸ்நானம் அப்படிங்கிறது கவுடைய கவு மெதிச்ச மண்ணை இட்டுக்கிறது, பசு மெதிச்ச மண்ணை இட்டுக்கிறது. அதுக்கப்புறம் திவ்ய ஸ்நானம் அப்படிங்கிறது மழையும் வெயிலும் கலந்து பொழியரைச்ச அதுல நனையிறது. மானச ஸ்நானம் அப்படிங்கிறது மனசால பெருமாளை தியானம் பண்றது. இதுதான்
ஸ்நானம் சப்தவிதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப இதை தவிர 2 பிராக்டிக்கல் ஸ்நானங்களை பத்தி சொல்றேன். இதுதான் நம்ம நிறைய ஃபாலோ பண்ண முடிஞ்சது. வாருண ஸ்நானம் தான் நம்ம ஐடியலி பண்ணணும் டெய்லி. அது எந்த விதத்துல பண்ணணுங்கிறத பார்த்தோம். இஃப் பாசிபிள் இன் அ ரிவர், இஃப் நாட் பாண்ட் ஆர் லேக், இஃப் நாட் வெல், இஃப் நாட் இன் அவர் ஓன் பாத்ரூம்ஸ், பட் ஆஸ் அ ஹெட் பாத். அதுவும் முடியலைன்னா நார்மல் பாத். இப்ப அதுவும் முடியல அப்படின்னா மந்திர ஸ்நானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு ஒண்ணு பண்ணலாம். அது என்னன்னு கேட்டா பஞ்சாங்க ஸ்நானம் அப்படின்னு ஒண்ணு. பஞ்சாங்க ஸ்நானம்னா என்னன்னு கேட்டா நம்மளோட 5 அங்கங்களை தொட்டு ஸ்நானம் பண்றது. அதாவது தலை, 2 கை, 2 கால், இதுல மட்டும் ஜலத்தை நன்னா போட்டுண்டு, அது காலை நன்னா ஆரம்பிக்கிறது, கையை நன்னா ஆரம்பிக்கிறது, மூஞ்சியை நன்னா ஆரம்பிக்கிறது, தலையில புரோக்ஷிச்சுக்கிறது. இதுதான் பஞ்சாங்க ஸ்நானம். இது மினிமலா நம்மளால பண்ண முடியும் இல்லையா? அந்த சமயத்துல அந்த மந்திரத்தையும் சொல்லிடணும், மந்திர ஸ்நானத்துக்குரிய மந்திரத்தையும் சொல்லிடணும். அதே மாதிரி ஸ்பர்ஷ ஸ்நானம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு பெட் ரிடன் பர்சன், சிக் பர்சனை நம்ம தொடறோம், அவளுக்கு நம்ம பண்ணும்படியா இருக்கு காரியங்கள் அப்படின்னா, அது முடிச்சதுக்கு அப்புறம் சில சமயத்துல நம்ம அதாவது சில தடவை நம்ம ஸ்நானம் பண்ணணும், அதாவது நன்னா குளிச்சிடணும். திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் பிராக்டிக்கல் பர்பசஸ் இல்லையா? ஏன்னா டிசீஸ்ட் பர்சன் கிட்ட போனோம்னா நம்மளுக்கும் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அவளுக்கு நம்ம நல்ல சர்வீஸ் பண்ணணும்னாலே நம்ம ஹெல்தியா இருக்கணும் இல்லையா? அதனால அந்த ஸ்பர்ஷ ஸ்நானம் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So this was about Snanam. Before we go ahead, I would want to take questions and also ask questions. If there doubt irukka irukadu, yaro doubt kekka aramiche, yaar adu? Adiyan Atula solluma. Adiyan வந்து மஞ்சள் பொடி போட்டு இது பண்ணலாமா? மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க நான் क्वेश्चन. அடியன் மியூட் பண்ணதுக்கு அப்புறம் சரியா கேட்கல. அடியன் மாதிரி கேர்ள் குழந்தைகளுக்கு இப்போ நான் வந்து அடியன் வந்து விளையாட போயிட்டு வந்து அப்போ அடியன் திருப்பி குளிக்க முடியாது. அதனால அடியன் வந்து இந்த மஞ்சள் பொடி போட்டு இது பண்ணலாமா அடியன்? அவசியம் பண்ணலாம் கண்ணா. அதுக்குதான் மஞ்சள் பொடி போட்ட மந்திர ஸ்நானம் சொல்லி இருக்கு. என்ன பண்ணலாம்னா இந்த பஞ்சாங்க ஸ்நானம் பண்ணிட்டு மந்திர ஸ்நானம் பண்ணிக்கலாம். குளிக்க விளையாட போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன், வந்து காலு, கை, மூஞ்சி எல்லாத்தையும் அலம்பிண்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியை ஜலத்துல போட்டு அது தலையில புரோக்ஷிச்சுண்டு இந்த பாசுரத்தை கத்துக்கலாம். நம்ம சந்த சொல்லலாம். இந்த பாசுரத்தை சொல்லி இந்த பாசுரத்தை கத்துண்டு புண்டரீகாட்சாயனமான்னு சொல்லிட்டியானா அது சூப்பர் ஆயிடும். அப்ப நீ குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பண்ணாலேயே ஸ்நானம் பண்ணதா ஆயிடும். சரி ஸ்ரீஹரி, உனக்கு என்னமா டவுட்? இந்த பாசுரம் சொன்னேன், அந்த பாசுரம் வந்து 23க்கும் 24க்கும் அது தெரியல, என்ன பண்ணுது? யாருக்குமே தெரியாது கண்ணா. 21, 22, 23, 24, 20 யாருக்குமே தெரியாது. நம்ம சொல்லி தரலாம், அது சந்தை எடுக்கலாம் அந்த பாசுரத்தை. சரியா? இன்னைக்கோ இல்ல அடுத்த செஷன்லயோ அடியன் சொல்லி தராத ஃபியூ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம், அப்ப வந்துடும். அடியன் சாத்விக் செல்வகனா, அடியன் எப்படி அடியன் வெள்ளுக்குள்ள போய் குளிக்க முடியும்? அப்படி போனாக்க மேல வர முடியாதே அடியன் திரும்பியும். அதாம்மா, அது ஸ்டெப் வெல்லுக்குள்ளதான் போகணும், நார்மல் வெல்லுக்குள்ள போய் குளிக்க முடியாது. இப்ப அந்த போட்டோ அடியன் காமிச்சேன் பாத்தியா நீ? அந்த பிபிடில இரு, காமிக்கிறேன் பாரு திருப்பி. தெரியறதா இப்போ இந்த போட்டோ? இது வந்து எப்படி இருக்கு, ஸ்டெப் வெல்லா இருக்கு பத்தியா? ஸ்டெப்ஸ் இருக்கு பாரு இந்த வெல்லுல. அந்த ஸ்டெப்ஸ்குள்ள போய் இறங்கி குளிக்கலாம். ஸ்டெப் வெல்ல தான் குளிக்க முடியும். அந்த ஸ்டெப் வெல்லுக்கு தான் நட்டவாபி அப்படின்னு பேரு. அந்த மாதிரி கிணத்துல தான் குளிக்க முடியும். நார்மல் கிணறுல எல்லாம் குளிக்க ட்ரை கூட பண்ணக்கூடாது. அப்புறம் அவ்வளவுதான். அது ரொம்ப இவ கேக்குற டவுட் பார்த்தா இவ போய் அம்மாட்ட கண்டிப்பா கேப்பா போல இருக்கே. கிணத்துல எப்படி குளிக்கிறது? லேடர் போட்டு வெள்ளுக்குள்ள குளிக்கலாம். ஐயோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க குழந்தைகளா, எல்லாம் பண்ணவே கூடாது. இதான் ஸ்பெசிபிக்கா அங்க போட்டிருக்கு பாரு, நடவாப்பி அப்படின்னு எழுதி பத்தியா? அந்த நடவாப்பி கிணறுல தான் குளிக்கணும், நார்மல் கிணறுல எல்லாம் குளிக்க ட்ரையே பண்ணவே கூடாது. அதெல்லாம் ப்ரோஹிபிட். சரியா? சேஃபா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சாஸ்திரம் தான் சொல்றது. சாஸ்திரம் என்ன சொல்றது? இந்த சரீரத்தை நன்னா சம்ரட்சிக்கணும் நம்ம, அப்பதான் பெருமாளுக்கு நன்னா கைங்கரியம் பண்ண முடியும். சரியா? ஷுட் பி வெரி கேர்ஃபுல், ஷுட் பி கேர்ஃபுல், ஷுட் பி ஹெல்தி. சாஸ்திரம் எல்லாமே அப்படிதான் நம்மளுக்கு சொல்லி தரும். நம்ம சயின்ஸ், மாரல் சயின்ஸ், மாரல் வேல்யூ எல்லாத்துல படிக்கிறது எல்லாமே
வாட் சாஸ்திரம் ஹஸ் டோல்ட் அஸ் அது எல்லாமே அப்ளிகபிள் தான். அதுக்கு ஆப்போசிட்டா எதுவுமே சம்பிரதாயத்தில் சொல்லியே கொடுக்க மாட்டான். சரியா? அண்ட் அடியன் சொன்ன மாதிரி திருப்பி நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும், இந்த ஆத்துல குளிக்கிறது, கிணத்துல குளிக்கிறது, பாண்டுல குளிக்கிறது, லேக்ல குளிக்கிறது, இது எல்லாமே ஒன்லி அண்டர் தி டைரக்ஷன் அண்ட் பர்மிஷன் ஆஃப் பேரண்ட்ஸ். நான் தனியாலாம் பண்ணவே கூடாது. சரியா? ஓகே. anybody else? அதுலா இன்னொரு கொஸ்டினா சொல்லுமா. இந்த டாபிக் பத்தி இல்ல, பிரபந்த சாரம் பத்தி சொல்லுமா. சொல்லு. லாஸ்ட் 2 லைன்ல வந்து அவ சுவாமி தேசிகன் வந்து எழுதியிருக்கார், அதாவது சிந்தையினால்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காரு. சிந்தையினாலே அவர் வந்து சிந்திப்பாடு. இது ரொம்ப நல்ல கேள்வி. இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரெயின் த ட்ரெயினர் செஷனுக்கு அடுத்த ஃப்ரைடே வா. சரியா? அங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இதை பத்தி. அடுத்த ஃப்ரைடே ட்ரெயின் த ட்ரெயினர் செஷனுக்கு வந்தியானா இதுக்கு ஆன்சர் உனக்கு கிடைக்கும். ஓகே? செஷனுக்கு வந்து அடியன், அதனால அது கேட்டுதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நான் கேட்டேன். நல்லது அடியன். இப்ப அந்த பதில சொல்லலாம், ஆனா சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுல பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம் பாவா பதில சொல்றதுக்கு. சோ அத வெயிட் பண்ணலாம். அடியன் சக்ரேஷோட அம்மா குழந்தை என்ன क्वेश्चन கேட்டது அடியன்? இங்க ரொம்ப வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அடியன் அவன் என்ன சொன்னானா, பிரபந்த சாரத்துல சிந்தையினால் அதினம் சிந்திப்போருக்கு சிவதாம் திருமால் தன் கருணையாலே முடியறது. சிந்தையினாலதானே சிந்திப்போம். ஸ்பெசிபிக்கா ஏன் சிந்தையினால்னு கேட்கிறார் சுவாமி தேசிகன் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு இந்த வந்து ட்ரெயின் த ட்ரெயினர் செஷன்ல ஓடிட்டு இருக்கு ஆல்ரெடி. பசங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோம், அவாவா இன்புட் இதுல கொடுக்கணும்னு. சோ அதான் அடி அவள்கிட்ட சொன்னேன், அந்த இன்புட் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா இப்ப ஆன்சர் சொல்லிட்டேன்னா யோசிக்கிறது ஷவம் ஆயிடும். சோ எனக்கு நெக்ஸ்ட் ஃப்ரைடே பண்ணலாம். சரியா துலா? அடியன் சொல்லுமா சாத்விக். சாமாஜிக அஷ்டகத்துல வந்து நிகஸ்வர நகஸ்வர ஹிரண்யவர்தசலின்ட்டு வருது அடியன். அப்படின்னா என்ன அடியன் மீனிங்? மீனிங் உனக்கு காமாசிகா அஷ்டகத்துக்கு வேணுமா? நிகஸ்வர நகஸ்வரு க்ஷதரஸ்தலிங்கிறது வந்து பெருமாள் நகத்தால ஹிரண்யகசிபுவோடைய மார்பை கிழிச்சதை பத்தி சொல்றது. காமாசிகா அஷ்டகத்தினுடைய டீடைல்டு மீனிங் உனக்கு வேணும்னா போன வருஷம் குவிஸ் செஷன்ஸ் இருக்கும் சம்பிரதாய மஞ்சரி யூடியூப் சேனல்ல பாத்தியானா. அதுல வந்து லாஸ்ட் இயர் ஸ்ரீநாத தர்சனம் குவிஸ் செஷன்ஸோடைய வீடியோஸ் இருக்கும், ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல வந்து காமாசிகா அஷ்டகம் ஃபுல்லா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல போய் பாரு. உங்களுக்கு எல்லாம் ஸ்தோத்திர அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கும் ஏற்பாடு பண்ணலாம். ஸ்டோரி வேல்யூ செஷன்லயே உங்களுக்கு குட்டி குட்டி ஸ்தோத்திரமும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ குட் டு நோ ஆல் அபவுட் தி இன்ட்ரெஸ்ட். விகஸ்வர நகஸ்வரு க்ஷதரண்யவர்தசலிங்கிறது வந்து பெருமாள் நகத்தால ஹிரண்யகசிபுவோடைய மார்பை கிழிச்சதை பத்தி சொல்றது. சரியா? நீ கேட்ட கொஸ்டினுக்கு அதான் பதில். If you want more details of the whole stotram, you will get it in that playlist. And we will also cover it in your stories and values in due course of time. Adi. சரி ஹரிணி, உனக்கு என்ன டவுட்? அந்த பிரபந்த ஸ்தோத்திரம் வந்து நாளைக்கு இல்லைன்னா நெக்ஸ்ட் ஃப்ரைடே டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னமா சொல்ற? பிரபந்த சாரன் டவுட் வந்து இல்ல நாளைக்கு இல்லைன்னா நெக்ஸ்ட் ஃப்ரைடே சொன்னேன். கம்மிங் ஃப்ரைடே தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கா இல்லையா பிரேமா மாமி? ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து உங்களோட இன்புட்ஸை கொடுக்கணும். நம்ம அதை டிஸ்கஷன் அதை ஆடியோவா அனுப்பணும்னு சொல்லியிருக்கா இல்லையா மாமி? ஸோ அதை அனுப்பிச்சு வைங்கோ. அடி சரி. சாய் பார்கவி, உனக்கு என்ன டவுட்மா? சொல்லுமா. அடியன் எனக்கு ஒரு டவுட் இருக்கு அடியன். சொல்லுமா கண்ணா. பார்த்திவ ஸ்தானத்துல நீங்க அர்த்தம் சொல்லும்போது கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆச்சு அடியன், அது கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா அடியன்? பார்த்திவ ஸ்தானம்னா இந்த திருமணம் வந்து நம்மளோட பாடியில 12 பிளேசஸ்ல இட்டுக்கணும். சரியா? யார் இட்டுக்கணும்னா யாருக்கு சமாசிரயணம் ஆயிருக்கோ அவ 12 பிளேசஸ்ல திருமணம் இட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி திருமணம் இட்டுக்கிறதே ஒரு கைண்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷன்.
சோ அதுவே ஒரு ஸ்நானம். அந்த ஸ்நானத்துக்கு தான் பார்த்திவ ஸ்நானம்னு பேரு. சோ அந்த 12 திருமணுக்கு என்ன சிக்னிபிகன்ஸ், அது என்ன பெருமாள் பேரை சொல்லி இட்டுக்கணும், அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்க போறோம் டீட்டெயிலா. சோ பார்த்திவ ஸ்நானம்ங்கிறது திருமண் இட்டுக்கிறது, அதுதான். ஓகே ரைட். மாதவ் உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? மாதவ கேஷவ், சாரி கேஷவ் 1723 கேஷவ், என்னமா டவுட் உனக்கு? ஸ்பர்ஷ ஸ்நானம்னா இப்ப யாராவது ஒருத்தர் சிக் பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோயேன், உடம்பு சரியில்லாதவா, அவ வந்து இப்ப சம்டைம்ஸ் டெய்லி அவளால குளிக்க முடியாத மாதிரி இருக்கும். ரொம்ப பெட் ரிடனா இருந்தானா அவ வந்து டெய்லி எல்லாம் குளிக்க முடியாது. அதனால அவ வந்து கொஞ்சம் அவ்வளோ ஆச்சாரமா இருக்க மாட்டா இல்லையா, கொஞ்சம் விழுப்பெல்லாம் கலந்து இருக்கும் அவகிட்ட. ஸோ நம்ம போய் அவளை தொட்டுட்டோம்னா நம்மளுக்கும் அந்த விழுப்பு வந்துடும் இல்லையா. ஸோ அந்த சமயத்துல நம்ம குளிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுறது. ஸோ அந்த மாதிரி சிக் பர்சனை போய் தொட்டுட்டு வந்துட்டோம், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் குளிக்கணும். ஸோ அதுக்கு தான் ஸ்பர்ஷ ஸ்நானம்னு பேரு. ஸோ the ஸ்நானம் that you do after you touch or get in contact with a sick person is called ஸ்பர்ஷ ஸ்நானம். புரியுதா ராஜா? அடி தன்யாஸ்மி. ஓகே அதுலா, இன்னொரு டவுட்டா உனக்கு? சொல்லுமா கண்ணா. ஆக்னேய ஸ்நானம்ல அதாவது திருமணம் எடுத்துக்கிறதுல 13 இடத்துல எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆக்னேய ஸ்நானம்ல 13 இடத்துலயும் எடுத்துக்கணுமா? உண்டு கண்ணா, திருமணங்கள்லாம் எடுத்துக்கிறோமோ அங்க பஸ்மமும் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வழக்கத்துல உண்டு. அது ஆக்னேய திருமணம் ஜஸ்ட் ஆமா துளியூண்டு இட்டுக்கணும். அது ரொம்ப அந்த மாதிரிலாம் பெருசாலாம் இட்டுக்க கூடாது. சும்மா அந்த இடத்துல அந்த பொசிஷன்ல ஒரு பொட்டு மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த கோவில்ல எல்லாம் ஹோமம் பண்றச்சே அவ குடுப்பா பாத்தியானா, இத்தனை குட்டியா அது பிளாக் கலர்ல பொட்டு மாதிரி வச்சுப்பா பெரியவாள். அந்த மாதிரி அந்த அளவுக்கு தான் வச்சுக்கணும். பெருசா திருமண் ஷேப்ல சைஸ்ல எல்லாம் இட்டுக்கூடாது. ஓகே வேற எதுவும் டவுட் இல்ல? என்னமா ஸ்நானம் மட்டும் திருப்பி சொல்ல முடியுமா? என்ன ஸ்நானம்மா கேட்கல, நான் மியூட் பண்ண அவுட் சொல்லு. அடியன் வாயவ்ய ஸ்நானம். வாயவ்ய ஸ்நானம்னா கோரஜ ஸ்நானம். அதாவது ஒரு பசுமாடு ஒரு வழியில போச்சுன்னா அந்த பசுமாடு எந்த இடத்துல ஸ்டெப் பண்ணிருக்கோ அந்த மண்ணை எடுத்து நம்ம இட்டுக்கலாம். அதுவே ஒரு பியூரிஃபிகேஷன். அதனால அதுக்குதான் வாயவ்ய ஸ்நானம்னு பேரு. சரியா? எங்கெல்லாம் எடுத்துக்கணும் அந்த மண்ணை? அதே நெத்தியில இட்டுக்கலாம். அது 12 இடத்துல எல்லாம் இட்டுக்க வேண்டாம், வெறும் நெத்தியில மட்டும் இட்டுண்டா போதும். ஆக்னேய ஸ்நானத்துல 12 இடத்துல இட்டுக்கணும். சரி 12 13 நீ சொல்றது கரெக்ட் தான். அந்த குட்டி திருமணம் உண்டு, வாசுதேவ திருமண், அந்த இடத்துல அந்த பஸ்மும் வச்சுக்கலாம். சரி ரைட். இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் டவுட் இல்லைன்னா அடியன் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சுடுறேன். இப்ப விழுப்பு அப்படிங்கிற கான்செப்டை யார் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்? அதுலா சொல்லு, நான் மியூட் பண்றேன் அப்புறமா சொல்லு. இப்போ நம்ம பெட்ல படுத்துக்கிறோம், ராத்திரி ஒரு ஏதாவது போட்டு படுத்துக்கிறோம், திருப்பி காத்தால மாதிரி ஆயிடுறது. இப்ப நம்ம குளிச்சா நம்ம வந்து திருப்பி சுத்தமாயிடுவோம். அப்புறம் நம்ம குளிச்ச அப்புறம் நம்ம வந்து அந்த இதெல்லாம் நம்ம தொடக்கூடாது. அது ஏன்னா அது கொஞ்சம் அசுத்தமா இருக்கும். அது சூப்பர் கண்ணா, நான் தான் சொன்னேன். சோ இப்ப நம்ம பெட்ல எப்படி மூடணும் அது சொன்னேன் இல்லையா, அது யார் சொல்ல போறீங்க? அபியூ சொல்றேன்னா, இப்போ காட்டன் பெட்ஷீட் எடுத்து உள்ள மடிச்சு வச்சிட்டோம்னா நம்ம பெட் மேல எந்த மாதிரி பெட்ஷீட் போடணும்? காட்டன், வெல்வெட் இல்லனா சாட்டின். சூப்பர். வெல்வெட், சாட்டின், ஜூட், wool, எனிதிங் இஸ் ஓகே. சூப்பர். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆத்துல சொல்லுங்க, ஆத்துலயே பிராக்டிஸ் பண்ணுவாடா இருக்கும், நீங்களே பார்த்துருப்பேன். அது நீங்க கத்துனேங்கிறத சொன்னேன், சந்தோஷப்படுவா எல்லாரும். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக்.
அபியுக்த் உனக்கு வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா கண்ணா? இல்ல அடியன். சரி ஓகே. இப்போ ஸ்ரீநிதி நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்க, அதுக்கான என்ன மாத்துல அடியன் நம்ம நார்த் பார்த்து குளிக்கலாம் அடியன். நார்த் பார்த்துன்னு குளிக்கலாம். இப்ப நதியில குளிச்சோம்னா நதியோடைய பிரவாகத்தை ஃபேஸ் பண்ணி குளிக்கணும், அது எந்த டைரக்ஷனா இருந்தாலும். நார்த் பார்த்துன்னு குளிக்கலாம், பட் ஐடியலி ஈஸ்ட் பார்த்துன்னு குளிச்சா பெஸ்ட். பாத்ரூம்ல குளிக்கிறச்சு ஈஸ்ட் பார்த்துட்டு குளிக்க ட்ரை பண்ணலாம், அதுதான் பெஸ்ட். ரைட் ஸ்ரீநிதி, உனக்கான ஒரு கொஸ்டின். இந்த 7 டைப்ஸ் ஆஃப் ஸ்நானத்தினுடைய பேர் சொல்றியா கண்ணா? 7 நேம்ஸ். ஓகே அடியன். வாரணஸ்தானம், வாரணஸ்தானம், ஸ்நானம், பார்த்திவ ஸ்நானம், மானச ஸ்நானம், சூப்பர், கரெக்டா சொல்லி சொல்லு. அடுத்தது ஹெல்ப் வேணுமா? பிபிடி போட்டா சரி பார்த்து சொல்லு, நோ ப்ராப்ளம். சொல்லு. ஆக்னேய ஸ்நானம், மந்திர ஸ்நானம், திவ்ய ஸ்நானம், வாயவ்ய ஸ்நானம். ரைட், சூப்பர். சோ இதான் பேர்கள். இப்போ ஒரு ஒரு ஸ்நானத்தை பத்தி ஒரு குழந்தைகிட்ட அப்படின்னு கேட்க போறேன், அது என்னங்கிறது சொல்லணும், சரியா? ஓகே கேஷவ், நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்க. வாருண ஸ்நானம்னா என்னன்னு சொல்லு. எக்ஸலன்ட், ரிவருக்கு போய் முழுகி குளிக்கிறது தான் வாருண ஸ்நானம். சூப்பர். அடுத்தது அவ்யுக்த், அடுத்த ஸ்நானம் மானச ஸ்நானம், சாரி மந்திர ஸ்நானம்னா என்ன சொல்லு. எப்படி வந்து நம்மளோட தலை மேல வந்து இப்படி வந்து தண்ணி கொட்டின்னு ஏதாவது மந்திரம் சொல்லணும், இல்லைன்னா வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்லோகம் வந்து பெருமாள் திருமொழியிலேருந்து சொல்லும். கரெக்ட். தண்ணிய கொட்டிக்க கூடாது தலையில, சும்மா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும், சரியா? புரோக்ஷனம்னா ஸ்ப்ரிங்கிளிங் தான், கொட்டின்றாதீங்கோ தண்ணிய. கரெக்டா நீங்களா ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா அம்மா எல்லாம் அடியறதா வெய்வா அப்புறம், சரியா? அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, சேஃபா இருங்கோ, அதான் முக்கியம். ஓகே அடுத்தது ஒரு நிமிஷம், அதுல அவனுக்கு கடைசியில கேக்குறேன். வேற ஹரிணி நீ ஆன்சர் பண்றாக்கண்ணா? பார்த்திவ என்னம்மா? பார்த்திவ ஸ்நானம்னா வந்து 12 இடத்துலயும் வந்து இப்போ பாய்ஸ்க்கெல்லாம் வந்து இது உபநயனம் ஆயிடுச்சுன்னா 12 இடத்துல வந்து திருமணம் எடுத்து இது பண்றது. கரெக்ட், சமாஷ்டம் எடுத்தா 12 இடத்துல திருமணம் எடுத்துக்கிறது. ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது ஆக்னேய ஸ்நானம்னா என்னம்மா? சாய்ராம் ஸ்ரீஹரி, நீங்க யாராவது சொல்றீங்களா பதில்? இருக்கலாமா சாய்ராம் ஸ்ரீஹரி? ஓகே சாய் பார்கவி, நீ சொல்றியா கண்ணா? ஆக்னேய ஸ்நானம் என்ன கண்ணா? ஆக்னேய ஸ்நானம்னா அடியே நம்ம வந்து ஹோமம் பண்ணோம்னா நெருப்பு கத்திச்சு ஒரு கரையை எடுத்து நெத்தியில எடுத்துக்கணும் அடியே. சூப்பர். நெத்தியில மட்டும் இல்ல, அந்த 12 பிளேசஸ்லயும் எடுத்துக்கலாம். சூப்பர், கரெக்டா சொல்ல. அந்த பஸ்மோ இருக்கு இல்லையா, அந்த ஹோமத்தினுடைய ஆஷ் அது. ஓகே ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது வாயவ்ய ஸ்நானம்னா என்ன? அவ்யுக்த் நீ சொல்றியா? அவ்யுக்த் சொல்லிட்டியா? இப்போ இரு வரேன், நீ சொல்லிட்டே நினைக்கிறேன், வெயிட் பண்ணு. ஸ்ரீஹரி நீ சொல்லுமா வாயவ்ய ஸ்நானம்னா என்னமா? வாயவ்ய ஸ்நானம்னா கவுடைய ஹூஃப்ல பட்ட அந்த ஸ்டாண்ட். கவு வந்து எங்க மண்ணுல ஸ்டாம்ப் பண்ணிச்சுன்னா நம்ம அந்த ஸ்டாம்ப் பண்ண இடத்தோட மண்ணை எடுத்து நம்ம நெத்தியில எடுத்துக்கணும். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஓகே
அதுல திவ்ய ஸ்நானம்னா என்ன? நீங்க லாஸ்ட் திவ்ய ஸ்நானம்னா என்ன சொல்லுக்கண்ணா? நான் மியூட் பண்ண அவுட் சொல்லு, சரியா கேட்கல. இல்லைன்னா அடியன் திவ்ய ஸ்நானம்னா சூரியனும் இருக்கும்போது மழை பெஞ்சா நம்ம அதுல அந்த மழையில குளிச்சா நல்லது அடியன். சூப்பர், அது ஒரு டைப் ஆஃப் ஸ்நானம். ஓகே ஸ்ரீகிருஷ்ணன் நீ சொல்லு, மானச ஸ்நானம்னா என்னம்மா? அடியன் யாருக்காவது கோல்டு இருந்ததுன்னா அப்படியே வந்து பெருமாளை நினைச்சிருந்து குளிப்பாங்க. சூப்பர், கோல்டு இருந்ததுன்னா பெருமாள் நினைச்சுன்னு குளிக்கலாம்ல. ஓகே வெரி நைஸ். நீ அப்படி பண்றியா கோல்டு இருக்கிறச்சு? சரி ஓகே, நான் தான் இதெல்லாம் கத்துட்டேன். இப்ப இன்னும் நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன்ல திருமண் காப்பு பத்தி பார்ப்போம். அண்ட் 12 பெருமாள்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? 12 டைப்ஸ் ஆஃப் பெருமாள்ஸ், அவளோட திருநாமம் என்ன, அவ கையில என்ன ஆயுதம் வச்சுட்டு இருக்கா, எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த செஷன்ல ஒன்றும் ஹோம்ஒர்க்லாம் இல்லை. நெக்ஸ்ட் வீக் செஷனை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹோம்ஒர்க் வச்சுக்கலாம். சரியா? இந்த செஷன்ல என்ன கத்துனோமோ அது மட்டும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் இந்த சிந்தை நாள் அப்படிங்கிற அப்துல்லா கேட்ட டவுட்டையும் உங்க எல்லாருக்கும் சொல்லி அடியன் டிஸ்கஸ் பண்றேன் அடுத்த தடவை. ஆல்சோ இந்த பெருமாள் திருமொழி பாசுரத்தினுடைய சந்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம். சரியா? இப்ப இதோட முடிச்சுக்கலாம். தன்யாஸ்மி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.